ஹாய் வெல்கம் டு அம்தான் நியூஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஜாய்ஸ்டிக் அனலாக் உடஞ்சிருச்சு. அதை நம்ம எப்படி சரி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அனலாக் உடஞ்சிருக்குது. அதுக்கு நம்ம இப்போ லாக்கெல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு எல்லா பட்டனும் செக் பண்ணிட்டு நம்ம அனலாக் உடஞ்சிருக்கு அதை சரி பண்ண போகிறோம். வாங்க. பேக் சைடில் தான் ஸ்க்ரூவெலாம் இருக்குது. எல்லாத்துக்கும் அனலாக் தான் ப்ரோக்கன் ஆகிருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்கணும். உடஞ்சிருக்குது. இப்போ பேக் சைடுக்கு இந்த ஸ்க்ரூ பாக்ஸ் வச்சு தான் எல்லாத்தையும் வச்சு கழட்டணும். இந்த எல்லா செட்டும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சின்னது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பானரும் இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர், மொபைல் கழட்டுறது எல்லாமே ஒரு செட்டாக இருக்குது. ரொம்ப இல்லை, ஒரு 250 ரூபா இருக்கும். அதில் ஸ்டாரு நம்ம எடுத்துக்குவோம். சின்ன பிட்டெல்லாம் நிறையா இருக்கும். அதுக்கு நம்ம அந்த ஸ்டார் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், ஸ்டாரு இப்படி மாட்டிட்டு நம்ம இதில் எக்ஸ்டென்ஷன் ராடு தனியாக கொடுத்துருக்காங்க. அதை இப்படி மாட்டிட்டு அதை கழட்டி அன்லாக்கு ரெடி பண்ணுவோம். ஸ்க்ரூ 6 ஸ்க்ரூ இருக்குது. நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிடுவோம். இப்போ சின்ன ஸ்க்ரூவாக தான் இருக்கும். ரொம்பலாம் திருட்டு இருக்காது. பிளாஸ்டிக்குங்கிறதுனால சும்மா ஒரு 2 மரம் 3 மரம் அப்படி தான் இருக்கும். நம்ம இதை கழட்டி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதையும் லூஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்க்ரூவாக லூஸ் பண்ணிட்டு தான் நமக்கு தெரியும். சின்ன ஸ்க்ரூவாக இருக்கும். எல்லாத்தையும் கழட்டியாச்சு. ஃபைனலாக ஒன்று இருக்குது. அதையும் கழட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இந்த சின்ன ஸ்க்ரூ அதை எடுத்து பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் அதில் போட்டு வைக்கணும். இப்படியே வச்சுட்டா மிஸ் ஆகிடும். சும்மா சேஃப்டிக்கு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த டூல்ஸ்லேயே மூடியை கொடுத்துருக்காங்கல்ல, அதில் அது ஒரு 10 ஸ்க்ரூ இருக்கும். ஃபைனலாக ஒரு ஸ்க்ரூ அதை கழட்டிட்டு அதையும் எடுத்து வைக்கணும். பொறுமையாக திறக்கணும். நிறைய சுவிட்செல்லாம் கீழே விழுவும். கொஞ்சம் பொறுமையாக திறக்கணும். சும்மா எல்லாம் மாட்டி தான் இருக்கும், மாட்டி இருக்காது. பொறுமையாக திறக்கணும். இது சென்ட்ரல் ஒன்று இருக்க போல தான் வரல. இது அதை செக் பண்ணி பார்ப்போம். சென்ட்ரலில் ஒன்று இருந்திருக்கு. அதையும் கவனிச்சுக்கோங்க. கழட்டிட்டு இந்த இருக்குது பாருங்கள். அந்த இதுதான் புஷ்ஷு வெயிட்டுக்காக வச்சுருக்காங்க. பேலன்ஸ் வெயிட்டுக்காக அந்த 2 மோட்ரு பேலன்ஸுக்காக வச்சுருக்காங்க புஷ்ஷு. அதனால தான் ஜாய்ஸ்டிக் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். நமக்கு மேலே உள்ள போர்டு பார்த்து கழட்டணும். அதில் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அது தனியாக வச்சிடணும். அந்த ஸ்க்ரூவையும் கழட்டணும். பேட்ரி எல்லாம் பார்த்து ஒயர்லாம் இருக்கும். பேட்ரி பிஎம் இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டணும். அதை கழட்டிட்டு நம்ம அங்கே இது உள்ளே தான் இருக்குது அனலாக்கு. இது பொறுமையாக எடுத்து பார்க்கணும். மோட்டர்லாம் எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது. பொறுமையாக எடுத்து ஓட்டணும். இந்த பார்த்திங்களா, இந்த பீஸ் தான். இந்த பீஸு லைட்டாக தாந்தத்தில் இந்த இருக்க பாருங்கள். இந்த பீஸு தான் அது உடஞ்சிருக்கு. இதை தான் அதில் வச்சு ஓட்ட போகிறோம். இதுதான் நல்லா பீஸு, உடஞ்ச பீஸு. அதுக்கப்புறம் நம்ம இதில் தான் ஓட்ட போகிறோம். பேக் சைடில் கருப்பாக இருக்கிறதுனால தெரியாது. அந்த இது லாக்குக்கு உடஞ்சிருச்சு. அதுலேயும் பட்டன் டைப்பு தான். இந்த மாதிரி ஃபெவிக்விக் வாங்கி வச்சு தான் ஓட்ட போகிறோம். பட்டன் டைப்பு
குயிக்கை ஊற்றி குயிக்கை பிளாஸ்டிக் மாதிரி வச்சு விட்டு நம்ம ஒட்டிட்டு சைட்லலாம் நல்லா ஊற்றி விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் காய வச்சு அதுக்கப்புறம் மாட்டணும். அப்படியே மாட்டினீங்கன்னா நமக்கு வந்து இது காயாமல் இருக்கிறதுக்காக கொப்பி கொடுத்துருக்காங்க. அதனால் அதை இதிலே மாட்டி வச்சுக்கோ. அடுத்தது ரீயூஸ்க்கு நல்லா மாட்டிருச்சு ஒட்டிருச்சு. நம்ம இப்போ அசெம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு அது மேலே வச்சு சென்டரை வச்சு செக் பண்ணணும். இதை அழுத்தமாக இருக்க வேலை செய்யுதா 90 டிகிரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ளே வச்சு மூடணும். நம்ம வந்து உள்ள மோட்டர்லாம் வச்சு இந்த மோட்ரு தான் நமக்கு வைப்ரேஷன் கொடுக்குது. அதெல்லாம் உள்ளே வச்சு நல்லா போர்டை முறுக்கணும். இந்த மாதிரி அனலாக்கு மேலே உள்ளது இது வேலை செய்தா லெஃப்ட்டு ரைட்டு வேலை செய்தா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணணும். நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். தெரியும் லைட்டாக இது பண்ணிட்டு நம்ம வந்து மூடிடணும். மேலே உள்ள கவர் எடுத்து பக்காவாக லாக் பண்ணி அதுக்கு முன்னாடி போர்டு ஸ்க்ரூ முறுக்கணும். அதெல்லாம் ஃபுல் டைட் வைக்காமல் கை டைட் எல்லாம் பிளாஸ்டிக் உடஞ்சிரும். அதனால் நம்ம வந்து கை டைட்டு வச்சா போதும். ஃபுல் டைட்டு கூட தேவையில்லை. மதர் போர்டெலாம் கை டைட்டு வச்சா போதும், ஃபுல் டைட்டு வேணாம். அப்படியே போட்டு மேலே பாருங்கள்லாம் மாட்டியாச்சு போர்டு. இது வந்து மோட்ரு, 2 மோட்ரு இருக்குது. வைப்ரேஷன் பேட்ரி இருக்குது. மேலே உள்ளது கவரை போட்டு மூடிக்குவோம். மேலே உள்ள கவரை மூடிட்டு பின்னாடியே ஸ்க்ரூ நல்லா படிஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். நல்லா படிஞ்சிருச்சு. பின்னாடி உள்ள ஸ்க்ரூவை போட்டுரும். பின்னாடி பட்டன் இருக்குது, அதையும் அமுக்கி பார்த்துட்டு சென்டரில் நல்லா லாக் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு மேலே ஸ்க்ரூ இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு முறுக்கிடுவோம். மாட்டியாச்சு. எப்படி மாட்டிருப்பீங்கன்னு பார்த்துருப்பீங்க. அன்லாக்கு வேலை செய்யுது பாருங்கள், ஸ்டடியாக இருக்குது. ஒட்டினத்து எப்படி மாட்டிருப்பீங்க. ஆன்லாம் தான் வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். பவர் வருது, ஓகே. பேட்ரி நல்லா வேலை செய்யுது, ஓகே. அன்லாக்கு வேலை செய்யுது, சூப்பராக மாட்டிட்டோம். எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுதான்னு சும்மா செக் பண்ணி பார்ப்போம். மாட்டினதை பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆன் ஆஃப் பட்டனு, பவர் பட்டன் அது, ஓகே. அனலாக்கு சூப்பராக மாட்டியாச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணணும் ஆஃப் பண்ணுறதுக்கு. 2 அனலாக்கும் சூப்பராக வேலை செய்யுது, நல்லா ஸ்டடியாக இருக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆஃப் ஆகும், இல்லாட்டி பேட்டரி சார்ஜ் இறங்கிடும். சென்ட்ரு தான் ஆஃப் பண்ணுறது நமக்கு. மாட்டினதை பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபேஸ்புக்கில் லிங்க் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.